மதுரை ஜல்லிக்கட்டு 12,632 காளைகள், 5,347 வீரர்கள் முன்பதிவு. மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 12,632 காளைகளும் 5,347 மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்துள்ளதாக மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் ஜனவரி 14, 15, 16 ஆகிய மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 12,632 காளைகளும் 5,347 மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்துள்ளதாக மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் ஜனவரி 14, 15, 16 ஆகிய 3 நாட்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளது. ஜனவரி 14 அவனியாபுரத்திலும், ஜனவரி 15 பாலமேட்டிலும், ஜனவரி 16 அலங்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான மாடுபிடி வீரர் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு நேற்று முன்தினம் மாலை ஜனவரி 6, 5 மணிக்கு தொடங்கியது. இந்த முன்பதிவு நேற்று மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க மொத்தம் 12,632 காளைகளும் 5,347 மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்துள்ளனர் என மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க 5,786 காளைகளும் 1,698 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளனர். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு 4,820 காளைகளும் 1,914 மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் முன்பதிவு செய்துள்ளனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பங்கேற்க 2,026 காளைகளும் 1,735 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளனர். ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு, அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கான குறுஞ்செய்தி இமெயில் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ QR கோடுடன் கூடிய ஆன்லைன் டோக்கன் உடன் அனுப்பி வைக்கப்படும். அதனை பதிவிறக்கம் செய்து போட்டியின் போது காண்பித்தால் அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்த மாடுபிடி வீரர் மற்றும் காளை ஏதாவது ஒரு போட்டியில் கலந்து கொள்ள மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.